தந்தை, மகன், தூய ஆவியினுடைய அருளும் ஆசீரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக. மீண்டும் ஒரு புதியதொரு நாளுக்குள் நாங்கள் காலடி பதிக்கின்றோம். இன்று இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள், நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். நாங்கள் எல்லோருமே கிறிஸ்துவை சார்ந்தவர்கள், கிறிஸ்துவனுடைய பெயரோடு வாழ்பவர்கள். ஆகவே கிறிஸ்துவனுடைய முன்மாதிரியை பின்பற்றியவர்களாக நாங்கள் வாழ வேண்டும், வளர வேண்டும். நாங்கள் எந்த பணிப்பொறுப்புகளில் இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும் அங்கே நாங்கள் கிறிஸ்துவை பிரதிபலிப்பவர்களாக நாங்கள் மாற வேண்டும். கிறிஸ்துவை பிரதிபலிப்பவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் பார்த்து மற்ற சமயத்தவர்கள் மற்றவர்கள் பார்த்து சொல்ல வேண்டும், இவன் ஒரு கிறிஸ்தவன், இவன் ஒரு கிறிஸ்தவன். ஏனென்றால் கிறிஸ்துவனுடைய சாயலை ஒத்தவர்கள், கிறிஸ்துவை சார்ந்தவர்களாக வாழ்பவர்கள், கிறிஸ்துவை போல நாங்கள் வாழ வேண்டும். இவருடைய வழியை நாங்கள் பின்பற்றி செல்ல வேண்டும். ஆகவே நாங்கள் கிறிஸ்து எவ்வாறு அன்பிலும் தியாகத்திலும் அர்ப்பணிப்பிலும் தன்னை முழுமையாக இறைவனுக்கு ஒப்புக் கொடுத்தாரோ, அதே போன்று நானும் நீங்களும் அன்பிலும் தியாகத்திலும் அர்ப்பணிப்பிலும் எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து எங்களோடு வாழ்பவர்களின் தேவைகளை அறிந்து அந்த தேவைகளை நிறைவேற்றி எங்களோடு வாழ்வர்கள் மத்தியிலே கிறிஸ்துவை நாங்கள் கண்டுணர்ந்து வாழ நாங்கள் பிரயாசைப்பட வேண்டும். அன்போடு வாழவும், பகிர்தலோடு வாழவும், இறை வார்த்தையோடு எங்களுடைய வாழ்க்கையை வாழவும், கிறிஸ்து யார் என்பதை எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நாங்கள் எடுத்து சொல்லும், எடுத்து கொடுக்கும், எடுத்து இயம்பும் அல்ல கிறிஸ்தவர்களாக ஒன்று சேர்ந்து கிறிஸ்தவர்களாக நாங்கள் வாழ இன்று இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம். அன்னை மரி மூலமாக கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவிகள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.